நெஞ்சத்தை கில்லாதே இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்ஸ்பெக்டர் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாரும் மயங்கி இருக்கிறதையும் அந்த அக்யூஸ்ட் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த ஆட்டோக்காரரை அடித்து ஒழுங்காக நம்பரை சொல்லி கேட்குறாங்க. அந்த ஆட்டோக்காரர் முதல்ல ஒரு 2 முறை நம்பரை தப்பாக சொல்லிடுவாங்க. உடனே ரொம்ப கோவப்பட்டு அந்த ஆட்டோக்காரரை இன்னும் பயங்கரமாக அடித்து உண்மையான நம்பரை வாங்குறாங்க. உடனே அந்த நம்பரை கொடுத்து ட்ரேஸ் பண்ண சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜீவாவும் சந்தோஷம் அந்த அக்யூஸ்டை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கட்டி போட்டு அந்த அக்யூஸ்டை மிரட்டிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஒழுங்காக உண்மையை சொல்லலை, உன்னை இப்படி பண்ணிடுவேன், உன்னை வெட்டி போட்டுருவேன், அப்படி இப்படின்னு மிரட்டிட்டு இருக்காங்க. கையில் ட்ரில்லிங் மிஷின்லாம் வச்சுக்கிட்டு மிரட்டி கேட்குறாங்க. எதுக்காக நீ மதுமிதா மேலே பழிய போட்ட, அதை முதல்ல உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ உண்மையை சொல்லலை, கண்டிப்பாக உன்னை ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்ல அந்த அக்யூஸ்ட் பயந்துக்கிட்டு நான் உண்மையை சொல்லிடுறேன், என்னை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல சரி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு சேரில் உட்கார வச்சு கேட்குறாங்க. சரி இப்போ சொல்லு, நீ யார் சொல்லி இதையெல்லாம் பண்ண, எதுக்காக மதுமிதா மேலே பழிய போட்ட, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க கௌதம் சாரோட வீட்டில் இருக்கிற ஒருத்தவங்க தான் என்ன இப்படி பண்ண சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே சந்தோஷ் இங்கே பாரு, தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பொய் சொல்லாத, ஒழுங்காக சொல்லு அப்படின்னு சொல்ல இல்லை கௌதம் சார் வீட்டில் இருக்கிற ஒருத்தவர் தான் என்ன பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே சரி அவங்க பேரை சொல்லு அப்படின்னு ஜீவா அடின்னு அடிக்கிறாங்க. அந்த அக்யூஸ்டை அடிச்சதுமே அந்த அக்யூஸ்ட் அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. உடனே சந்தோஷம் ஜீவாவும் என்ன ஜீவா நீ இப்படி பண்ணிட்ட, அவனை எதுக்காக நீ அடிச்ச, இப்போ பாரு மயங்கிட்டான், நாம் எப்படி உண்மையை அவங்க கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கிற கேப்பில் அந்த அக்யூஸ்ட் மயக்கம் போட்டு விழுந்தா மாதிரி நடிச்சு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இது தெரிஞ்சதுமே அந்த அக்யூஸ்டை துரத்துக்கிட்டு சந்தோஷம் ஜீவாவும் போகிறாங்க. ஆனால் ஒரு இடத்துல அந்த அக்யூஸ்ட் மறைஞ்சு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. சரின்னு சந்தோஷம் ஜீவாவும் வேற வழி இல்லை அப்படின்னு நேராக கிளம்பி கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் மதுமிதாவோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. அந்த நம்பர் 5 மணி நேரமாக ஒரு கோவிலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த லொக்கேஷனை இன்ஸ்பெக்டருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்தை பற்றி சகுந்தலா கிட்ட சொல்கிறாங்க. முதல்ல இன்ஸ்பெக்டர் அக்யூஸ்டும் தப்பிச்சிட்டாங்க, மதுமிதாவும் தப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னதுமே சகுந்தலா பயங்கரமாக கோவப்படுவாங்க. இப்போது அந்த இன்ஸ்பெக்டர் சகுந்தலாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி மதுமிதா இருக்கிற லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டோம், நாங்கள் கோவிலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே சகுந்தலா என்ன பண்ணுறாங்கன்னா சரி நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், லொக்கேஷன் தெரிஞ்சிருச்சு, நீங்கள் அந்த மதுமிதாவை பிடிக்கிறதுக்காக போனீங்க, ஆனால் அங்கேருந்து அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. அந்த ஆட்டோக்காரரையும் 4 தட்டு தட்டி அனுப்பிடுங்க, எந்த ஒரு எவிடன்ஸையும் வச்சுக்காதீங்க, நான் அந்த மதுமிதாவை பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் சொன்ன மாதிரி நீங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க, அவளை என்கிட்ட விட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அங்கே அபிஷேக் இதெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க. அம்மா நாம தான் இனிமேல் கழுத்தில் இறங்கணும், இனிமேல் நாம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல சகுந்தலா என்ன பண்ணுறாங்கன்னா அபிஷேக் இப்போது நீ நினைக்கிறத பண்ணு, அந்த மதுமிதா இருக்கிற இடம் தெரிஞ்சிடுச்சு, நான் சொல்கிற மாதிரி பண்ணு, நீ நினைக்கிற மாதிரி பண்ண வேண்டாம், நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு அபிஷேக் கிட்ட என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஒரு பக்கம் அபிஷேக் மதுமிதாவை தேடி போகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜீவாவும் சந்தோஷம் மதுமிதாக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி சொல்லலான்னு கால் பண்ணுறாங்க. ஆனால் மதுக்கு அங்கே கோவிலில் பூஜை நடக்கிறதுனால ஜீவாவும் சந்தோஷம் பேசுறது சுத்தமாக கேட்காது, காலை கட் பண்ணிடுவாங்க. இவங்க ரொம்ப வேகமாக விஷயத்தை சொல்கிறதுக்காக கோவிலுக்கு சந்தோஷம் ஜீவாவும் போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிஷேக் பொய்யான போலீஸை ஒரு 4-5 லேடிஸை வேஷம் போட வச்சு அவங்கள கோவிலுக்குள்ளே அனுப்புகிறாங்க. இவங்கெல்லாம் கோவிலுக்குள்ளே போயிட்டுருக்க மதுமிதா அவங்கள பார்த்துருவாங்க. வெளியில் அபிஷேக் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போலியான போலீஸை உள்ளே அனுப்பி மதுமிதாவை பிடிச்சிட்டு வரணும்னு அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் உண்மையான போலீஸ் அங்கே வந்துட்டு இருப்பாங்க. சந்தோஷம் ஜீவாவும் ஒரு பக்கம் காரில் வந்துட்டு இருக்காங்க. மதுமிதா இந்த போலீஸுங்க எல்லாருமே பார்த்துருவாங்க. அபிஷேக் செட் பண்ண அந்த போலீஸுங்களை மதுமிதா பார்த்துடுறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.